ஒரு மனிதன் இப்படி சொல்லிக் கொண்டே இருந்தானாம். சென்னையில நான் 10 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், கோயம்புத்தூர்ல 5 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், மதுரையில 3 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லிக்கொண்டே இருந்தானா பெருமையா. நிலம் அவனை பார்த்து சொல்லிச்சா, உங்க தாத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உங்க அப்பாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன்னையும் கொஞ்ச நாள்ல நான் தான் வாங்கி போறேன்னு நிலம் அந்த மனிதனை முகத்துல அரைந்தது போல சொல்லிச்சா. இது எவ்வளவு உண்மை! இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரமானது கிடையாது. 4 விரற்கடையளவு தான். பைபிள் தெளிவா சொல்லுது, மனிதனுடைய வாழ்க்கை காலையில பூத்து மாலையில மறைகிற பூவிற்கு ஒப்பா இருக்கிறது, நிழலுக்கு ஒப்பா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. ஆனா மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு கூட முடிந்து போறது கிடையாது. இந்த உலகத்திற்கு பிறகுதான் மெய்யான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு மரணமும் அதற்கு பின்னதாக நியாய தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த உலகத்திற்கு பின்னதாக, மரணத்திற்கு பின்னதாக நாம் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நாம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்புல போய் எல்லா மனிதர்களும் நிற்கத்தான் வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்னதாக வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நியாய தீர்ப்புலதான் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களுக்கும், ஆண்டவருக்காக ஜீவிக்காதவர்களுக்கும், ஆண்டவரை தேடினவர்களுக்கும், ஆண்டவரை தேடாதவர்களுக்கும், ஆண்டவருக்கு முன்னதாக பரிசுத்தமாய் ஜீவித்தவர்களுக்கும், பரிசுத்தமாய் ஜீவிக்காதவர்களுக்குமான பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்புனாலதான் காட்டுவாரு. நியாய தீர்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமானால் இன்றைக்கே ஆண்டவரை பிடித்துக் கொள்ளணும், இன்றைக்கே பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்கணும், இன்றைக்கே இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். Download ShareChat.